வணக்கம். நேத்து அண்ணன் சீமான் அவர்கள் செல்லப்பா அவர்களோட நினைவேந்தலுக்கு போயிருந்தாரு. அப்ப மேடையில பேசிட்டு இருந்தாரு. அப்ப அதிமுகவையும் திமுகவை காங்கிரஸ எல்லாத்தையும் பயங்கரமா திட்டுனாரு, கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இவ்வளவு நீட்டா போறீங்க, ஆனா மக்களுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த தேர்ந்தெடுத்ததுல நீங்க அத ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்க போய் சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி போட்டு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறீங்க, உங்களுக்குள்ள வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன் நேத்து பேசினாரு. ஆனா இந்த தற்குறி கூட்டம் இருக்குல்ல, அதுவும் ஊபிஎஸும் இந்த ரெண்டும் என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, அண்ணன் பேசுனத ஒரே ஒரு 2-3 லைனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி திரள்நிதி தராதனால எப்படி நீங்கெல்லாம் வெள்ளை வேஷ்டி சட்டை நீட்டா அயன் பண்ணி போட்டு போறீங்க, திருநெறி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திட்டினாருன்னு சொல்லி ஒரு வீட்டு காணொலி எடுத்து முகநூல் முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், திரும்ப திரும்ப இதே தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனை எவ்வளையோ இருக்கு, அதையெல்லாம் போய் பாருங்க. உங்க தலைவர் முதல்ல பிரஸ் மீட்டை கொடுக்க சொல்லுங்க. இந்த காவல்துறையில நேற்று ஒரு காணொலி பார்த்தேன், அவர்கிட்ட பிரஸ்ல கேக்குறாங்க, அவர் சொல்றாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க எனக்கு கொஸ்டின் கொடுங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்கிறாரு. இந்த மாதிரி தாண்டா உங்க ஆட்சி இருக்குது. பைத்தியக்காரனா பைத்தியக்காரா, சரியா? இதையெல்லாம் திருத்துங்க. திருத்துனீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. இல்லைன்னா இன்னுமே உங்களுக்கு தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு மக்கள் தலையில அடிச்சுட்டு கிடக்குறாங்க. ஏன்டா இவங்களுக்குள்ள ஓட்டு போட்டோன்னு சொல்லி. ஒரு பக்கம் கரண்ட் இல்ல, மக்கள் போராடிட்டு இருக்காங்க, டிஸ்க் காணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2வது பாலியல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, டாஸ்மார்க் ஊழல் நடந்துட்டு இருக்கு, மணல் குவாரிக்கும் மூடிட்டேன்னு சொல்றாங்க, ஆனா இல்லீகலா மணல் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குடா தற்கொலை கூட்டங்களா. இதையெல்லாம் சரி பண்ணணும்னா சீமானம் மட்டும்தான் முடியும். அதை நீங்க கட் பண்ணி போட்டா மட்டும் மக்கள் நம்பிடுவாங்களா என்ன? இதேதான் திமுக பண்ணும். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்டின்களையும் பேசுனதை கட் பண்ணி போட்டு, பாரு நம்ம மதத்தை இப்படி எல்லாம் பேசிட்டாரு, இயேசுவை இப்படி பேசிட்டாரு, நபிகள் நாயகத்தை இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி கட் பண்ணி போடுவாங்க. ஒட்டி ஒட்டி போடுற ஆளு அந்த வேலையை செஞ்சது. இப்ப நீங்க திருப்பி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்னுமா நான் நடக்கிறீங்க? இதெல்லாம் 1980ல. தயவு செய்து ஆட்சியை நல்லா நடத்துங்க.